திடீர்னு நடுராத்திரில வந்து ஆவியானவர் எழுப்புவார். எழும்பு மகளே ஜெபம் பண்ணு, எழும்பு தம்பி மகனை எழும்பி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆண்டவர் உங்களை எழுப்பி ஜெபிக்க வைக்கிற அனுபவத்தை தருவார். எதுக்கு ஜெபிக்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவரே நான் எதுக்கு ஜெபிக்கணும் கேட்டா அப்போ ஆவியானவர் இடைப்படுவார். உங்களுடைய ஆவியில இடைப்பட்டு இதுக்கு ஜெபம் பண்ணு, அதுக்கு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தெளிவாய் பேசுவார். இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்திருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் இந்த அனுபவத்தை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆவியானவர் ஜெபிக்க நடத்துவார். சில சமயம் ரொம்ப டயர்டாயிரும், ஊழியெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப களைப்பா இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடலான்னு தூங்குறதற்கு கடைசியா ஒரு ஸ்தோத்திர ஜெபம் பண்ண ஜெபிக்க ஆரம்பிச்சா அபிஷேகம் இறங்க, ஆவியானவர் இறங்குனா இதுக்கு ஜெபி அதுக்கு ஜெபம் போய்கிட்டே இருக்கும். சில சமயம் அதிகாலை 4 மணி வரைக்கும் ஜெபம் போகும். டயர்டா தூங்க போனோம், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அது ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரப்பி நம்மளை ஜெபிக்க வைக்கிற காரியம். சோர்வெல்லாம் போயிடும், டயர்டெல்லாம் போயிடும், ஒரு பொது பலன் வரும். அது ஆவியானவர் செய்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபத்துல முதல் இடம் கொடுங்க.